ஆண்டவா, 1 மணி நேரத்துல 1000 பேருக்கு சாப்பாடு செய்யணுமா முருகா? ஆனா எனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதே முருகா. எனக்குன்னு யார் இருக்கா? ஆனா நீங்க என்ன கவலைப்படுறீங்க? உங்க கஷ்டத்தை புரிஞ்சுதான் கடவுள் முருகரே ஒரு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. பாருங்களேன். வாட் இஸ் யூ மிராக்கிள்? இது என்ன முருகா உனக்கு வந்த சோதனை? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சமையல் வேலை தெரியுமா? தெரியும் மாவா கண்ணா கட்டி சமைப்பங்க. ஒரு பேச்சுக்கு சொல்லுவாரும் பார்த்தா இவர் என்னடா கண்ணை திறந்து வச்சுட்டு செஞ்சாலே கன்றாவியா இருக்கும். இதுல 1000 பேருக்கு கண்ணை கட்டிக்கிட்டே செய்யறாப்ல. எடுத்து வை ஆஸ்கார எடுத்து வை. ஒரு ஆஸ்கார் இல்ல 10 ஆஸ்கார் எடுத்து வை. கண்ணுல வாட்சி வர்றத பார்த்தா நம்ம மிரட்ட முடிச்சிருவாங்களோ டேய். சாப்பாடு சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்டா இருந்துச்சுண்ணா. வேற லெவல். அடே என்னடா சாப்பிட்டு வந்து எல்லாரும் செவுல்லே ஒண்ணு விடுவீங்க பார்த்தா எல்லாரும் ரிவ்யூ கொடுத்துட்டு போறீங்க. என்னடா லாஜிக் இது? எனக்கு புரியல. அவங்க போய் டவுசர் ஒரு நேரம் அப்படியே மேல மேல போய்க்கிட்டேன். நியாயமா என்ன சொல்லணும்னா, சிவாஜி இது சாம்பார் இல்லப்பா, இது கும்பி பாகம்பா இப்படி சொல்லணும். ஆனா இங்க அதெல்லாம் இருக்காது. ஏன்னா உங்களோட படம், நீங்க கண்ணை கட்டிட்டு செய்யலாம், இல்ல கண்ணை பிடிங்கி கட்டி ஓரமா வச்சுட்டு செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நான் இந்த படத்தை சீரியஸா வந்து நான் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா நான் இந்த படத்தை பார்க்கவே இல்லை. ரீசெண்ட் டைம்ல வந்து இவரோட இன்டர்வியூஸ், பிரஸ் மீட்ல பேசுற பேச்செல்லாம் கேட்டு அப்படி என்னதான் பெரிய காவியத்தை எடுத்து வச்சிருக்காரு, பார்த்தே ஆகணும்டா அப்படின்றதுக்காக நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். இந்த படத்துல இருக்க கம்யூனிட்டிஸ், அவங்களோட கொள்கைகள் எதை பத்தியுமே நம்ம இதில் சுட்டி காட்டவும் இல்லை, அதை பத்தி நம்ம பேசவும் இல்லை. ஸோ முழுக்க ஒரு காமெடி பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம பண்றோம். ஸோ அப்படி மட்டுமே பாருங்க, யாரும் சீரியஸ் எடுத்து பார்க்காதீங்க. வில்லனை பார்த்தா பயம் வரணுன்றதுக்காக ஒரு பிஜிஎம் வச்சிருக்காங்க. இந்த வில்லன் பிஜிஎம்ல 90ஸ்லயே நசிக்கிட்டாங்க. இது இன்னும் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிஜிஎம்ல நாங்க கோட்டை மாரியம்மன்ல கேட்டாச்சு. அப்பலாம் நான் இத்தனோண்டு இருந்தேன். இன்னுமாடா? ஏனுங்கண்ணா, அது பாட்டோட ஒரு ஓரமா டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை போய் பிரிக்கிறீங்க. நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி சேர்ந்துச்சுன்னா உறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே அது முட்டைன்னு, அதுக்கு பேரே அதானே. இதுக்காண்டி சிம்ரன்னு சோதிகான பேர் வைப்பாங்க என்னன்னு? கம்முன்னு கடுப்பேத்தாத. முட்டைக்கு பேர் வைக்கலாமா இல்ல கொட்டைக்கு பேர் வைக்கலாமா? இந்த படத்துல ஒரு வில்லன் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, 2 வில்லன். ஒரு வில்லனுக்கு இந்த விஜயம், இன்னொரு வில்லனுக்கு செத்தாலும் சாவேன தவிர அந்த பிள்ளைய விட மாட்டேன்னா. அப்ப நீ செத்து போயிரு. இவர் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் பயம் வரலையடா. நம்மகிட்ட சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு. ஒன்னு சீரியஸ் பீஸ், ஒன்னு சிரிப்பி பீஸ். ஒருத்தன் பேசியே கொள்றான், ஒருத்தன் பேசாமலே கொள்றான். ஆனா ஃபர்ஸ்ட் பீஸை பார்த்தா கூட ஓரளவுக்கு பயம் வரும். செகண்ட் பீஸை பார்த்தா சம்பந்தம் இல்லாம பேசுறது தான் இந்த படத்துல இவரோட வேலையே. அங்கத்துக்கு தங்கத்தை எடுப்பா இருக்குது அவராசி. இந்த அப்பாவோட பாசத்தை பார்த்து எனக்கே உள்ளுக்குள்ள ஏதோ உருகுது. சரி பிள்ளை எம்டாச்சு தங்கா. 2750 என்னது 2750 ரூபாவா? அந்த 3 ஜோடி செருப்பு உங்களுக்கு 2750 ரூபா. புரியல, எனக்கே புரியல. சென்னையிலேயே எந்த மால்ல போய் எடுத்தாலும் இவ்வளவு ஆகாது. எதுக்குங்க இவ்வளவு பிரைஸ்? இதுல வேற சென்டிமெண்டா வேற. இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது. என் தங்கச்சிக்கு நான் ஒரு gift கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்ப்பா. அழுது வச்சிட்டாங்கடா, அழுதுட்டேன். எமோஷனல் ஆகாத சிவாஜி. இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. நான் மன மாறுவேன். இனிமேல் கசக்கிறது, அமுக்கிறது, புளியறது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே நான் தானுங்க. நீங்க தான் வேற யாரு? இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. நான் டச் பண்ணாம எவன் டச் பண்ணுவான்? நான் புளியற புளியில சாயமே போயிருங்க. சாயம் போயிட்டா மொரட்டு புளியா இருக்கும் போலயே.
ஆஹா. அடியில போடுறது அப்புறம் நகருது. அது என்னன்னு வித்தியாசமா கிளிப்ப கீழே போட்டிருக்கீங்க. காத்து கூட உங்க காதல பிரிச்சிருக்க கூடாதுன்னு நான் தானுங்க நான் அடியில கிளிப் போட்டனுங்க. முதலாளி வீக்கா இருந்தா லேபரோட மைண்ட்லாம் சோக்கா தானே இருக்கும். கரெக்டா தானே இருக்குது. போங்கடா பெருச்சாலிக்கு பிறந்த பிக்காலி பண்ணலாம். முள்ள விடுங்க. நீங்க ரொம்ப நல்ல நல்லா நல்ல நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்க. சாப்பிடுறீங்க. ஆனா அவர் சொல்ல வந்தது அததான், வேற எதையுமே சொல்ல வரல. ஏன்னா இது வந்து ஒரு குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய படம். அவர் வேற எதுவும் சொல்ல வரல. நம்ம வீட்டுல பெண் பிள்ளைங்களை நம்ம சாமியா நினைக்கிற காலம். கேட்டுக்க இந்த பேருந்தா குஞ்சு எந்த பேரும் குஞ்சாக்கு இவட ரெண்டு பஞ்சத்துல எனக்கும் அதே சந்தேகம் தான். ஒரே கட்டி சண்டை தான் போலயே. டெய்லி மல்லிப்பூ அடிக்கிறதே வேலையை போச்சு. எங்க பிச்சைக்காரலையும் மச்சக்காரனா நீ. டெய்லி அமைக்கி அமைக்கி என் 2 கை வலிக்குதுங்க. ஐயோ எனக்கு எல்லாமே தப்பு தப்பாவே புரியுது. எனக்கு ஏதாச்சும் வியாதி வந்துடுச்சா? உள்ள என்ன நிறைய இருக்குது. ரெண்டு குஞ்சும் பறந்து பக்கத்து ரூமுக்கு போயிடுச்சியா? அது சரி, அர்த்த ராத்திரில யாராச்சும் மாவு பேசுவாங்களா? அதுவும் பரோட்டா மாவு பேசுவாங்களா? இது எப்படிங்க மக்கள் ஏத்துப்பாங்க? இது வந்து மக்கள் கொண்டாடுவாங்க. மக்கள் வாழ்த்து பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஒரு சமூக நீதி கூட இந்த படத்தை மக்கள் கொண்டாடுவாங்க. குறிப்பா பெற்றோர்கள் கொண்டாடுவாங்க. நீங்க எப்படி வேணா உருட்டலாம், தப்பே இல்லை. எரியறதுனவோ 4 நாள் டீ கப்பு தான். நினைச்சா அடுத்த நிமிஷம் வெளியே போயிட்டு இருக்கலாம். அது 10க்கு அடுத்த நிமிஷம் வெளியே போயிருக்கலாம். ஆனா போக மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ வந்து காப்பாத்தணும். என்னடா ஏதோ எழுவும் தவிர சவுண்ட் கேக்குது. என்னடாங்க அவ்வளவுதான். எதிர்பார்த்த மாதிரி அண்ணன் வந்துட்டாப்புல. இப்ப மாங்கனியை தீயில தீய விடாம தூக்கிட்டு வருவார் பாருங்க. என்னடா இது, ஈர துணியை போட்டு நெருப்பு அணைப்பாரு பார்த்தா மாங்கனியை போய் அணைக்கிறாரு. வந்ததே அதுக்கு தானே. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஐ வில் பி ரோலிங் இன் மணி. கீப் ரோலிங் மேன். உங்க உடம்புல வேற எங்கேயும் தீக்காயம் பட்டிருக்குதுங்களா? ஆமாங்க, முதுவலிங்க அங்கங்க கொஞ்சம் இருக்குதுங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க தீக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு துளி காயம் கூட இல்ல. 5 செகண்ட் உள்ள போய் போர் உள்ள போய் தீ கொண்டு வந்தவருக்கு கை ஃபுல்லா காயம், முதுகு ஃபுல்லா காயம். இன்னையில இருந்து நான் உங்க மாங்கனி. அம்மனி இது உங்க உசுறு. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு கண்ணுல தண்ணி வருது. இனிமே உங்க கண்ணுல தண்ணி மட்டும் தான் வரும். ஏன்னா போட்டிருக்க உருட்டு அப்படி. காலைல வந்து கும்பிடா வாடா போயிடலாம். இந்த ராகவன் முன் வச்ச காலை பின் வாங்க மாட்டான். சரி விதி உங்ககிட்டயும் யாரு என்ன வேற ஹஸ்பண்ட்னு சொல்லி போட்டீங்களா? எனக்கு அப்படியே இந்த அரிசி பருப்பு சோத்துக்குள்ள நெய்ய ஊத்தி தயிர்ல கலந்து அடிச்ச மாதிரி மனசெல்லாம் குழுகுழுன்னு ஆகி போச்சுங்க அம்மனி. கவலைப்படாதீங்க, அந்த குழு குழுன்னு இருக்கிற மனசுல இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா ஹாட் வாட்டரா ஊத்த போறாங்க. நீ எதுக்கு ரெடியா இருக்க? ஐம் சாரிடா, நான் உன்னை லவ் பண்ணல. என்னங்கடியா என்னங்கடி நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஏமாத்துறீங்களா? எங்க வீர கூட நான் ஓடி போறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவனை கொன்றுவாங்களோன்னு உன் கூட ஓடி போறதா எங்க வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ, அடிச்சு வச்ச ஆணி மாதிரி நிக்கிறாப்புலயே. ச்சே, பார்க்க எனக்கே பாவமா இருக்கு. டிஃபன் சாப்பிடுற ஒருத்தன் டிப்ஸ் வைக்கிற ஒருத்தனா நான் கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுப்பேன். அவர் விண்டோ சீட்ல உட்காந்து வருவாரா? என் குழந்தை, நான் தப்பு பண்ணிட்டேன்னா? தப்பே இல்ல, தப்பே இல்லம்மா. ஏங்க யாராலாச்சும் இது தப்புன்னு சொல்ல முடியுமா? அங்கிள் நீங்க சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? நீ செஞ்சது எந்த தப்பும் இல்ல. எவ்வளவு ஆசையோடு என்னென்ன கனவோடு உங்களை தூக்கிட்டு வந்தாரு. பாவம், அந்த குழந்தை மாதிரி அழ வச்சிட்டீங்கல்ல. ஆனா எதை வேணா ஏத்துப்பேன். இந்த ஹீரோயின் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க பாருங்க முகத்துல. உன் மனசு ரொம்ப பெருசு குழந்தை. அந்த மாதிரி என்ன நம்பி என் கூட எனக்கு துணையா வந்திருக்க. எனக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ மட்டும்தான் என்ன புரிஞ்சுப்ப. அதாவது தெரிஞ்சு போச்சு, அவங்களோட நடிப்பு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சொன்னல குழந்தை. இதுல வேற ஆரம்பத்துல நான் இது வரைக்கும் எந்த ஜென்ஸ்கிட்டயும் பேசினது இல்லைங்க. இதுதானுங்க ஃபர்ஸ்ட் டைம். நான் பழகின முதலாம்ல நீதான். ஆனா கடைசி வரைக்கும் அதே ஃப்ளோல மெயின்டைன் பண்ணுவாங்க பாரு அந்த ஆக்டிங், அந்த ஹீரோயின்.
ஏன்னா இது வந்து ஒரு நாடக காதலை பேஸ் பண்ணி ஒரு படம். பாவம், நாடக காதலுக்கு எதிராக படம் எடுக்கிற சொல்லிட்டு இந்த படத்துல அவருக்கே நாடக காதல் கொடுத்துட்டாங்க அந்த ஹீரோயின். ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, எனக்கு அது மனசே இல்லை. ஏன்னா போதும், ஏன்னா தெரியும் எனக்கு எங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்னால் பொய்யா கூட சொல்ல முடியாது. சாரி ரஞ்சிதண்ணா, மன்னிச்சிடுங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் மூவி ட்ரோல்ஸ்லாம் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என்ன மூவி பண்ணணுன்ற உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது உங்களுக்கு சரண் ஜோன். சிக்கன் கடையில விக்கிது லிவர் உங்களுக்கு வேணுமா லவர்